சுந்தர், முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்கள். கனகதாரா, கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜிஞ்சிப்பள்ளி ஏரி கரை அருகே ஒரு பிரபல உணவகம் இயங்கி வருகிறது. இந்த உணவகத்துல நேற்று முன்தினம் இரவு ஒரு மர்ம நபர் ஒரு தாக்குதல் கத்தியை காட்டி மேலாளரை கொலை செய்யும் முயற்சியோடு துரத்தி இருக்கிறார். அந்த நபரை போலீசார் பிடிக்கும் பொழுது அவர் காரில் இருசக்கர வாகனத்துடன் மோதி விபத்து ஏற்பட்டு தற்பொழுது மருத்துவமனையில அனுமதிச்சிருக்காங்க. அதாவது நேற்று முன்தினம் அந்த உணவகத்தில் வேலை செய்யக்கூடிய மணிவண்ணன் என்பவருடைய செல்போன் காணாமல் போயுள்ளது. இது குறித்து அதே உணவகத்தில் வேலை செய்யக்கூடிய கமலேஷ் என்ற நபரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளார்கள். இதனால் ஆத்திரமடைந்த கமலேஷ் தனது நண்பர் அகர்நிவாஸ் என்பவரிடம் இது குறித்து தகவல் தெரிவிக்கவும் நேற்று முன்தினம் இரவு அகர்நிவாஸ் நேரடியாக உணவகத்திற்கு அந்த செல்போன் தொலைத்த மணிவண்ணன் என்பவரை தாக்குதல் நடத்தியுள்ளார். அது மட்டும் இல்லாமல் அந்த உணவகத்தினுடைய மேலாளர் விஷ்ணு என்பவரையும் நிர்வாகம் சரி என்ற காரணத்தை கூறி தாக்குதல் நடத்தியுள்ளார். மேலும் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை கொண்டு விஷ்ணுவை கொலை செய்யும் முயற்சியோடு அவரை துரத்தியுள்ளார். அதிலிருந்து விஷ்ணு தப்பி சென்றவுடன் ஆத்திரமடைந்த அகர்நிவாஸ் அந்த உணவகத்தினுள் இருக்கக்கூடிய ஷோகேஸ் உள்ளிட்ட பொருட்களை எல்லாம் உடைத்துவிட்டு அந்த உணவகத்தினுடைய உரிமையாளர் கார் கண்ணாடிகளை எல்லாம் உடைத்துவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளார். இது குறித்து உணவக மேலாளர் பந்தாரப்பள்ளி காவல் நிலையத்துல புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பிச் சென்ற அகர்நிவாஸை தேடி வந்தனர். இந்த நிலையில நேற்று காலை அகர்நிவாஸ் வேப்பனப்பள்ளி சாலையில் சென்று கொண்டிருப்பது தெரிய போலீசார் அவரை பிடிப்பதற்காக துரத்தி சென்றனர். அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்ற அகர்நிவாஸ் எதிரே வந்த ஒரு காரின் மீது மோதி விபத்துக்குள்ளானார். அந்த கார் மோதி விபத்து ஏற்பட்ட நிலையில் அகர்நிவாஸ் அவருடைய பைக் இரண்டையுமே காரினுடைய முன் சக்கரத்தில் மாட்டி சிறிது தூரம் இழுத்து சென்ற பின்பு கார் நின்றது. இதில் அகர்நிவாஸ் பலத்த காயமடைந்தால் அவருடைய கை, கால்கள், தலைகள் உள்ளிட்ட பல இடங்களில் படுகாயம் அடைந்திருக்கிறார். தற்பொழுது அவரை போலீசார் மீட்டு மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுப்பி வைத்திருக்கிறாங்க. இந்த நிலையில தான் இந்த அகர்நிவாஸ் தனியார் உணவகத்திற்குள் புகுந்து கத்தியை காட்டி மிரட்டக்கூடிய வீடியோ காட்சிகளும் அவர் விபத்தில் சிக்கி காரில் இழுத்து செல்லக்கூடிய அந்த சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கனகதாரா, தகவல்களுக்கு நன்றி திரிலோகச்சந்தர்.